நம்ம பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துள்ள பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆடியோ ஃபோட்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு பெருசாகிட்டு இப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே அதுவே ரிமூவ் பண்ணிடும். இந்த கட் அவுட்டில் போயிட்டு பர்சன் ஃபேஸ் க்ளோஸ்ன்னு இருக்கும், அதில் பர்சனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தப்பறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இமேஜ் பெருசாகணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாமே எரேஸ் பண்ணிடுங்க. இதில் எரேஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே எரேஸ் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ப்ளஸ் ஐக்கன் அப்படின்ட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க பிஎன்ஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த மூலையில் செட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணதை மட்டுமே நீங்கள் ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு கீழே கட் பண்ணது எல்லாமே எரேஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தா சிங்கிள் இருக்கிறதுக்காக இந்த இது கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து இதை பற்றி மூவ் டவுன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பின்னாடி போகிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து ப்ளஸ் ஐக்கன் அமைக்கிட்டு அடுத்து நான் கொடுத்துக்க பிஎன்ஜி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த உடஞ்ச கண்ணாடியாட்ட இருக்க பிஎன்ஜின்னா கீழே குரூப்னு இருக்கும், அந்த குரூப் அமைக்கி மேலே உள்ளது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வந்து என்னென்னா டிக் கொடுத்து கொஞ்சம் பெருசாகி இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு பிளெண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு கீழே ஒன்று வச்சுருங்க. இது கீழே வந்து ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நம்ம அடுத்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபயர் ஒன்று இருக்கும், அந்த ஃபயரை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு கீழே செட் பண்ணிடுங்க. இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இதை வந்து என்னென்னா மேலே கட் பண்ண தெரியாமல் இருக்க வந்து எரேஸ் பண்ணிடுங்க. இந்த இதை ஹார்ட்னஸ் கம்மி பண்ணுங்கள் எப்பவும் போல். இது பண்ணி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் பிஎன்ஜியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிஎன்ஜி ஒன்று இருக்குது, அதை ஆட் பண்ணிக்குவோம். இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு ஷேடோவுக்கு போய் அதில் பொசிஷன் ஒன்று இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து ரெண்டுமே 100 வச்சுருங்க. அதாவது 100ங்க ரெண்டுமே 0 ரெண்டுமே இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து ப்ளஸ் அமைக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆடியோ ஃபோட்டோன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட் பிஎன்ஜியை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பேனர் ரெடி ஆகிரும். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சுருக்கோம். கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. எல்லாம் வச்சுட்டு இப்போ எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள டிக் ஆப்ஷனை ஓகே பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃப்எக்ஸில் போய் கச்சிட்டியார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. அது கொடுத்துட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.